ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எல்லாத்துக்கும் பிடிச்ச மெயினாக 90s கிட்ஸ்க்கு பிடிச்ச சூப்பரான குட்டி குட்டி வீட் பிஸ்கெட் தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த கப்பில் 2 கப்பு வீட் ஃப்ளார் எடுத்துக்கிறேங்க. இந்த கப்பில் 2 கப் கோதுமை மாவு பார்த்துக்கோங்க. இதுக்கு சர்க்கரை அளவு பார்த்தீங்கன்னா அதே கப்பில் 1 கப்பை விட கொஞ்சம் கம்மிங்க, 3/4 கப்பு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஏன்னா இல்லை எனக்கு சர்க்கரை கொஞ்சம் அதிகமாக தான் பிடிக்கும் அப்படின்னா 1 கப் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு மைல்டான ஸ்வீட் இருந்தாலே போதும் அப்படின்னா 3/4 கப்பு, அதை விட கொஞ்சம் கம்மி கூட எடுத்துக்கலாம். பாருங்கள், இதுதான் அளவு. நான் 2 கப்புக்கான அளவு தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற அளவு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம சுகரை நல்லா பவுடர் ஆகணுங்க. அதனால் சர்க்கரையை நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறோம். பாருங்கள், மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டேன். மாற்றினதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃப்ளேவர் வேணும் இல்லைங்களா, அதுக்காண்டி நான் எசன்ஸ் எதுவும் ஊற்றலை. அதுக்கு பதிலாக ஏலக்காய் 2 எடுத்திருக்கேன். அதிகமாக ஏலக்காய் போடாதீங்க, ரொம்ப ஏலக்காய் ஸ்மெல் வந்துடும். இப்போ நல்லா ஃபைன் பவுடராக அடைச்சி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், சுகர் நல்லா பவுடர் ஆயிடுச்சு. இப்போது எடுத்து வச்சுருந்த கோதுமை மாவோட இந்த நல்லா அரைச்ச சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறோங்க. இது கூட கொஞ்சமாக சால்ட்டு, எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஒரே ஸ்பூன் இல்லை, இதில் 3 ஸ்பூன், இந்த அளவில் 3 ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கோங்க. 3 ஸ்பூன் பட்டர், இல்லை அப்படின்னா நெய் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மாவு பிணைச்சிக்கோங்க. ரொம்ப சாஃப்ட்டும் இலங்கின மாதிரியும் வேணாம், ரொம்ப கெட்டியாகவும் வேணாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிணைஞ்சிங்க அப்படின்னா கரெக்டான பதத்துக்கு வந்துடும். ரொம்ப சாஃப்டாக இருந்தாலும் நல்லா இருக்காதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிணைஞ்சிட்டே வாங்க. ரொம்ப சாஃப்டாக பிணைஞ்சிடாதீங்க, அதேமாதிரி ரொம்ப ஹார்டு அந்தளவுக்கும் வேணாம். கரெக்டான பதத்துக்கு பிணைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிணைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துடுங்க. மேலே கொஞ்சமாக ஆயில் தடவி வரன்னு ஆகக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு 1/2 hour ஊற வச்சு எடுத்தணும். பாருங்கள், அமுக்கணுன்னு கை உள்ள போது. இது மாதிரி, அதாவது ரொம்ப சாஃப்ட்டு வேணாம், ரொம்ப கெட்டி வேணாம், கரெக்டான பதத்துக்கு பிணைஞ்சி ஒரு 30 to 45 minutes வரைக்கும் விட்டுருங்க. பாருங்கள், இப்போ நல்லா 45 minutes ஆகிடுச்சு. நான் இங்கேயே தான் அந்த டைல்ஸ்லேயே தான் போட்டு பிணைஞ்சிக்க போகிறேங்க. உங்களுக்கு சப்பாத்தி கட்டில் பிணைஞ்சதுனால பிணைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் வரமாவு போட்டுக்கிறேன், ஏன்னா அப்போ தான் நம்ம கட் பண்ணும் போது எடுக்கும் போது ஒட்டாமல் வருங்க. பாருங்கள், இது நல்லா இப்போ நான் சப்பாத்தி கட்டையை வச்சு பிணைஞ்சிக்க போகிறேன். இது ரொம்ப சாஃப்டாக பிணைஞ்சிடாதீங்க, ஏன்னா அந்த க்யூபாக வரும்போது கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் தான் நல்லா இருக்குங்க. பாருங்கள், இதே மாதிரி பிணைஞ்சிக்கோங்க. அதனால தான் மாவு அடியில் ஒட்டிடக்கூடாதுன்னு தான் வீட் மாவு, அதாவது கோதுமை முன்னாடியே நல்லா போட்டிருக்கேன். அதுக்கு மேலே தான் தேய்ச்சிட்ருக்கேன். பாருங்கள், கோதுமை போடாமல் இந்த மாதிரி தேய்ச்சிங்க அப்படின்னா அது ஒட்டிக்கும். அதனால் உங்களால் எடுக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. பாருங்கள், இந்த மொத்தத்துக்கு தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப மொத்தமும் வேணாம், ரொம்ப சாஃப்ட்டும் வேண்டாம். இப்போ நான் அப்படியே இது எல்லாத்துலேயுமே வெர்டிக்கலாகவும் ஹரிசாண்டலாகவும் லைன்ஸ் போட்டுக்க போகிறேன். குட்டி குட்டி க்யூபாக வரணும், அந்த மாதிரி. சைடில் என்ன இப்படிலாம் ஷேப்லெஸ்ஸாக இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அதெல்லாம் ப்ராப்ளமே இல்லை. எனக்கு சைட்லேயும் நீட்டாக தான் கட் ஆகணுன்னா சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிட்டு நீட்டாக ஒரு க்யூப்ஸ் பெரிய ஸ்கொயர் ஷேப்புக்கு வச்சுட்டு அப்புறம் கட் பண்ணுங்கள். இப்போ நல்லா ஹரிசாண்டலாக அதே மாதிரி லைன்ஸ் போட்டுக்கலாம். கட் பண்ணதுலே நீட்டாக இருக்கும். இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஹார்ட் ஷேப்பு இல்லை டைமண்ட் ஷேப்பு, எல்லா ஷேப்லேயுமே உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி கட் பண்ணிக்கலாம். உங்கள் குழந்தைங்க அப்படி சாப்பிட்டா தான் சாப்பிடுவாங்கன்னா அப்படி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் நம்ம கடையில் வாங்கி கொடுக்கறதுக்கு வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாங்க. இதெல்லாம் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் நாள், 1 வாரத்துக்கிட்டே தாங்கும். வெளியே போய் ஸ்நாக்ஸ் வாங்க தேவையில்ல. பாருங்கள், இந்த மொத்தத்துக்கு நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு க்யூப் எடுத்து காட்டியிருக்கேன் பாருங்கள். இதுக்குள்ளே ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. பாருங்கள், எண்ணெய் சூடாயிடுச்சு, நல்லா கொதிக்குதா. இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்தோம் குட்டி குட்டி க்யூப்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, வீட் ஃப்ளார் வச்சு, அதை அப்படியே உள்ளே போட்டுக்கோங்க. அடுப்பை ஓரளவுக்கு ரொம்ப சிம்மும் வேணாம், ரொம்ப ஃபுல்லும் வேணாம், மீடியமில் வச்சுக்கோங்க. போடும் போது சிம்மில் வச்சு போடுங்க, எல்லாம் கையில் தெரிச்சிடும். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துருச்சு அப்படின்னாலே நீங்கள் எடுத்துடலாங்க. ஒரு 5 to 6 minutes, அவ்வளோ நேரம் கூட தேவையில்லை. 3 to 4. எண்ணெய் சூடாக சீக்கிரமாக சூடாகிடுங்க. அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துருச்சுனாலே நீங்கள் எடுத்துக்கலாம்.
பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. இதை அப்படியே சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரம் ஒரு 30 மினிட்ஸ் கழித்து சாப்பிடுங்க. நல்லா கறக்கு முறுக்குன்னு சூப்பராக இருக்கும், க்ரன்ச்சியாக. எண்ணெயும் அதிகமாக குடிக்காதுங்க. இது எல்லோரும் மைதாவில் தான் போடுவாங்க. பட் நம்ம கோதுமையிலையும் ட்ரை பண்ணலாம். சூப்பராக தான் இருக்கும். பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க. பிடிக்குதுன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. மித்த ஸ்நாக்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வீட்டிலே செஞ்ச ஸ்நாக்ஸை அடிக்கடி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக இது அவங்களுக்கு பிடிச்சி போயிடும். கண்டிப்பாக நம்புங்க, எண்ணெயே குடிக்கல. ஸோ அதனால் எல்லாருமே வீட் ஃப்ளார் வச்சு ட்ரை பண்ணலாம். நல்லா இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நான் மீடியமில் வச்சுருக்கனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சூடாகுது. கலர் ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா கலர் நல்லாவே உங்களுக்கு தெரியும், கோல்டன் ப்ரௌனுக்கு வருதுன்னு. அந்த டைமில் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டா, அதாவது எடுத்துகிட்டா போதும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கிண்டி விட்டுறாதீங்க, எல்லாம் குழஞ்ச மாதிரி ஆயிரும். போட்ட உடனே ஒரு 2 மினிட்ஸ் கழித்து கிண்டி விடுங்க. அப்போ தான் தனித்தனியாக அதாவது பிரிஞ்சு அது பாட்டு வெந்துட்டுருக்கும். நல்லா ஒரு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படிங்கிறப்ப எடுத்துக்கோங்க. பாருங்கள் சூப்பரான குட்டி குட்டி வீட் பிஸ்கெட், அதுவும் 90ஸ்க்கு ஃபேவரட்டான குட்டி குட்டி கோதுமை பிஸ்கெட் ரெடிங்க. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.